ஊது பேசுறா கரும்பு டேய் டேய் பணக்குட்டி அடேப்பா
உலக கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் சிறியோர் பெரியோர் தாய்மார் தந்தைமார் சகோதர சகோதரி உற்சாக உறவினர் அவற்றுக்கும் என்னுடைய மனமார்ந்த மீண்டும் இந்த கலை என்று சொல்லக்கூடிய கலை உலகத்திலே புகழ்பெற்று என் குருவாக வழங்கப்பட்ட கீரப்பாப்படி குப்பனாசிரியர் 80 வயசுல வந்து மவளஞ்சாவடியில முத்துமணி பொங்கல் ஊமைப்பிள்ளை வசல்பா கொடுத்தாரு. மயிலாவடி நல்ல வாங்கியாச்சு. அனுமார் வேஸ்து யாருன்னு கேட்டார். நான் அவரை காட்டினேன். சோறு போட மாட்டேன், சோறு இல்லாம ஆடலாம் போன் முடிக்க விட்டார். ஏன்னு கேட்டேன். இந்த கிழவனை கொண்டு வந்து குரங்கு வேஷம் போட்டா எப்படி ஆடுவார், யாரு பாக்குறது அப்படின்ட்டாரு. ஆனா அனுமான் வேஷம் கட்டி வெளியே வந்தார். உள்ளக்காளி மத்தாளக்காரன் தான் மயூரராமன். எங்க வாத்தியார் கீரப்பாப்படி குப்பனாசு அனுமான். அந்த அனுமான் வேஷம் வெளியே வந்த உடனே அதை பார்த்துட்டு திட்டு சபையிலிருந்து வந்து 2 கையும் பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களிடத்துல இவ்வளவு பெரிய சிச்சை இருக்குன்னு நான் தெரியாத போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சபையில மன்னிப்பு கேட்டார். 80 வயசுலயும் கலை உலகிலே துள்ளி விளையாடிய நீடூழி காலம் பல்லாண்டு பல்லாண்டு ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பல்லாண்டு பல்லாண்டு நீடூழி காலம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம். நல்லா இருக்கான். இன்னும் 16 தீர்க்காசாக வர வேண்டும். அப்படி புகழ்பெற்ற என் குருவாக விளங்கப்பட்ட கீரப்பாப்படி ஆசிரியர் அதெல்லாம் நிறக்கூடும். காரண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் கொள்ளாச்சிறகு விரி தாலினால் போலிமை கல்லாதார் கற்ற கவி. மயிலுக்கு தோகை இருக்குது, விரிச்சுக்கிட்டு ஆடுது. மயில் ஆடுதேன்னு வான்கோழியும் போய் புடக்காளியும் லக்கி விரிச்சுட்டு ஆடித்தோம். அப்படி இந்த கௌசி நாடகம் மயூரராமன் சண்டையெல்லாம் யார் யாரோ அப்படி கட்டுறது. அதனால என் குருவாக வழங்கப்பட்ட ஆசிரியர் குப்பன் ஆசிரியருக்கு அவர் திருவடியை தொட்டு சிரம் தாழ்த்தி சபையில் அவருடைய திருவடிக்கு ஒரு வணக்கம். மகாஜனங்களே, நாளைக்கு நந்திப்பாட்டம் அளவுல வேட புராணம் என்று சொல்லக்கூடிய வேடன் சண்டை அர்ஜுனன் தேவைப்பட்டோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே மேடையில கௌசி நாடகம். ஆமா, அதாவது இது போலவே இன்னும் சூப்பர் அவர்களும் இன்னும் நம்ம செல்வம் அவர்களும் மற்றும் நண்பர்களும் எல்லாம் இணைந்து அப்புறம் 24ஆம் தேதி நம்ம கவுண்டரு அந்திகாலம் ஆனதுனால அவர் நினைவு நாள் கர்ணன் மோட்சம் என்ற நாடகம் நடக்கும். பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து உங்கள் ஆதரவு, ஏன்னா நீங்கள் நிரஞ்சனமான ரசிகர் இருந்தா தான் நாங்க நாடக ஆட சுவை இருக்கும், கலை இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். நடிகர் ரசிகர் இல்லைன்னா நடிகர் எவ்வளவுதான் குதிச்சாலும் கத்தினாலும் உப்பு இல்லாத சோறுங்கிற மாதிரி. அதனால ஒரு தேவாலயமே இருக்குது, ஒரு நோம்பி செஞ்சோம்னா ஆகோடி சனங்கள் வந்தா அது திருவிழா மாதிரி தெரியும். அந்த கோயிலுக்கு ஒரு பெருமையும் கிடைக்கும். அது போல ரசிகர் இல்லையே நடத்தக்கூடிய நாடகத்தில் எந்த பலாபலனும் இல்லை. இருப்பினும் நம்ம பச்சையாய் கோயில்ல கலையை ரசிக்க பெருமக்கள் ஆனால் எங்க போனாலும் நான் இந்த பச்சையை பத்தி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கேன். இவ்வளவு ஒரு பெருமையோடு தினமும் கூட்டாடினாலும் அயராமல் பலிக்க நாடகத்தை பார்த்து ரசித்து நாடகக்காரர்கள் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு சபை. அதனால பெருமை மிக்க பெரியோர்களே, பச்சையம்மன் அருளாலும் உலக புகழ் பெற்ற அசரப்பச்சாயி
பூரலகுண்ட பச்சாய், பனங்காட்டு பச்சாய், ஏரிப்பள்ளி பச்சாய், கோசேரிப்பட்டி பச்சாய், இப்படி பச்சையம்மனுடைய அருளால் சென்ற விடமெல்லாம் சிறப்போகி இதோ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று பச்சையம்மனையும் ஏழுமலைக்கும் ஏழுமலைக்கும் ஏழுமலை கொன்றாமன் சாட்சாத் திம்பெருமான் ஸ்ரீரங்க ரங்கநாதனையும் பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் 6 மணி வீடு கொண்ட முருகனையும் இதோ சமர்ப்பிக்கிறேன். இதெல்லாம் ஆதிபூர்வமாக ஏற்பட்ட கலை. இன்னைக்கு படிக்காதவங்க தெரியாதவங்க நீலகாளி சுரலகாளி பத்தகாளி நீலகாளி சுரலகாளி பச்சகாளி என புராணத்தை படிச்சா தானே கூத்து தெரியும். ராமாயணம் என்பது சாமாயணம் அல்ல. ராமாயணம் என்பது ஸ்ரீமந்த சாசாத் ரகுராமனுடைய காவியம். இந்த ரகுராமர் கடவுளு மாநிலனாக பிறந்தார். அந்த 7 மலைக்கும் 7 மலை இருக்காரு பொன்ராமன் வெங்கடாஜலபதி. அந்த ஸ்ரீமந்த ரகுநாயகர் மானிட பிரிவி துஷ்டரை வதைக்க அரக்கரை ஒழிக்க மானிட பிரிவி ரகுராமராக பிறந்தார். அந்த ராமகாவியம் தான் இந்த மயூரராமன் சொன்னார். இப்படிப்பட்ட புராண கதையை தூங்காம ராமா 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 என்று ராமகவி பாட அந்த ராமா என்ற ஒவ்வொரு சொல்லும் உங்கள் செவியில நுழைய என்ன சொல்ற ராமாயணத்துல படிக்கிறவங்களை விட கேட்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பலன் அதிகங்கிறான். நம்ம படிக்கிறத விட இது யாரு ஒருவர் காது கொடுத்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பலன் அதிகங்கிறான். அதனால் ராமா ராமா என்ற ராமகவி பாட அந்த ராமா என்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் செவியில நுழைய நீங்க செய்த பாவம் எல்லாம் தீருங்கிறான். தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு ஈரவேஷ்டியோட காலை எழுந்தவுடன் கதிரோன் என்று சொல்லப்பட்ட சூரியன் நினைச்சு ஹரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்று 108 தரம் ஜெபித்தால் நீங்கள் நினைத்த காரியம் கை கொடுங்கிறார் ராம மந்திரம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இந்த சொல்லை 108 தரம் ஜெபித்தார் நினைத்த காரியம் கை கொடுங்கிறார். அப்படிப்பட்ட ராமாயணத்தில் புனிதமான ஒரு சரித்திரம் இந்த ராமகாவியம். அதனால இந்த ராமகாவியத்திலே சிரஞ்சீவி அனுமார். அனுமானுக்கு சாவே கிடையாது. பிறப்புண்டு இறப்பில்லை. பிறப்புண்டு இறப்பில்லை. ஆனால் நித்திய ஆயுள் பெற்றவர். அப்பேர் பெற்ற அனுமான் நாமக்கல்ல நல்ல பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்ற ஆஞ்சநேயர். அதே மாதிரி இளம்பலைக்கு பக்கத்தில் வெற்றிப்பட்டியில பேரும் புகழும் பெற்ற ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஆலயம் நிறைய உற்பத்தி ஆகிவிட்டது. அதனால ஆஞ்சநேயர் அம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. அனுமானுடைய எந்த படத்தை வேணாலும் வச்சு சாமி கும்பலாம். அனுமானுடைய படத்தை வச்சு கும்பிட்டா அதுக்கு புனிதம் வேண்டும். புனிதம் இருந்தால்தான் நல்ல முறையில் நடக்கும். புனிதம் இல்லையே சீர்கட்டு விடும். அப்படிப்பட்ட இந்த அனுமானுக்காக தாய்மார்களும் பெரியோர்களும் அண்ணமார்களும் தலைவர்களும் அவரவர் சொத்திலே இருந்து 100 ரூபாய் 50 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கா. அதாவது எனக்காக அல்ல, இந்த அனுமானுடைய வேஷத்தை அனுமானுக்காக ராமபிராணன் ராமகாவியம் என்று சொல்லப்பட்ட ராமாயணத்தில் அனுமான் தான் கதாநாயகன். அனுமானுக்காக சிரஞ்சீவி ஆயுள் பெற்ற அனுமானுக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை அந்த அனுமானுடைய அனுகிரகத்தினாலும் ராமச்சந்திரமூர்த்தி அனுகிரகத்தினாலும் மகா தாயி அந்த சீதா பிராட்டி அனுகிரகத்தினாலும் நோய் இல்லாமல் ஆன போல் நடையும் குதிரை போல் ஓட்டமும் வயிற்று கஞ்சும் இடுப்புக்கு துணியும் புண்ணுப்புடி இல்லாம நோய் நூல் இல்லாம ஆடு மாடு அண்ணன் தம்பி அக்கா தங்கை வெத்து பிறப்பு உற்றார் உறவினரோடு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியம்மனையும் இந்த ஆஞ்சநேயம் சமர்ப்பிக்கிறேன்.
மாதவா சுவாமி என் தாயோ அஞ்சனாதேவி ஆஞ்சனாதேவி என் தந்தையோ வாயு பகவான் வாயு பகவான் வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்த என் பெயரோ ராம பக்த மாதவா அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் நான் எப்படி பிறந்தேன்? உங்க பிறப்பின் ரகசியம் என்ன? அப்படியா? என் தாயாரு மாதவா அவ பிறந்தது ஆனால் கிருஷ்ணாபுரி ஆளக்கூடிய வாலி சுக்கிரீவன் எனக்கு தாய் மாமன். தாய் மாமன் வாலி வாலி என்று வையகத்தில் பெயர் பெற்றார். குத்துப்படா வாலி என்று குபேரத்தில் பெயர் பெற்றார். வாலி என்றா அண்ட சராசரம் 1008 அண்டம் 800 கோடி பூமண்டலம் சொர்க்கம் மத்தியமம் பாதாளம் தராதளம் யுகாதளம் 14 லோகம் மறைக்கப்பட வேண்டும். சுருள் 33 ஜாபர் 43 விசுவர கிண்ணர் கிம்புடன் கேடகாந்தன சித்தி வித்தியால அஸ்தத்துக்கு பகத்தப்பட வேண்டும். ஓஹோ அப்பேர் கொச்ச கிஷ்கிந்தாபுரி ஆளக்கூடிய வாலி சுக்கிரீவன் உடன் பிறந்த தங்கச்சி என் தாய் ஆஞ்சனாதேவி. என் தாய் ஆஞ்சனாதேவி. ஆஞ்சனாதேவி என் தாய் பிறக்கும் போது எப்படி பிறந்தா? எப்படி? கண்ணு குருடு, கண்ணு குருடு, காது செவிடு, செவிடு, கை கால் குஷ்டம், குஷ்டம், இப்படி அசிங்கத்தோடு பிறந்தவள் என் தாய். தாய் கண்ணு குருடு, காது செவிடு, கை கால் குஷ்டத்தோடு பிறந்தா. ஆனா இந்த வாலி அசூர கூட்டத்துக்கு தலைவர். அசூர கூட்டத்துக்கு தலைவன் தலைவர். இந்த வாலினுடைய உதவி அசூர பேசுறது பேசாம இருங்க. எப்படி வசனம்? இந்த வாலி அசூரருக்கும் தேவைப்படுது, வாலியுடைய உதவி தேவருக்கும் தேவைப்படுது. வாலியை பாக்குறதுக்கு அசூரும் வர்றாங்க கிஷ்கிந்தக்கு. ஆமா தேவர்களும் வர்றாங்க கிஷ்கிந்தக்கு. அப்போ வாலி பார்த்தான் தம்பி ஆகிய பேசாதீங்கம்மா அம்மா டீ கடையில இந்த பனி இப்படி பெய்யுது, வாயை வச்சு கப்புன்னு மூடி உட்கார மாட்டீங்க. மொன 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 மொனன்னு திருத்த முடியாதுண்ணா. ஆமா அப்பொழுது வாலி பார்த்தார் தம்பி பேசாம இருக்குமா, பக்கத்துல இருக்கு பேசாம இருங்க. இவர் கண்ணு குருடு காது செவிடு கை கால் குஷ்டம் அசிங்கமா இருக்கா. பாக்குறவங்க நம்ம விரிவாக பேசுவார். இவளை கொண்டு போய் வனாந்திரத்துல கொண்டு விட்டு வாப்போ அப்படி என்று சுக்கிரீவனுக்கு வாலி கட்டளை இட்டான். அப்போ சுக்கிரீவன் பார்த்தான், அண்ணா கூட பிறந்த தங்கச்சி ரத்தம், அதனால
எப்படி அண்ணா? ஆ. டேய், ஓய். நான் சொல்வதே சட்டம். ஆ. நான் தீட்டியதே திட்டம். ஆ. இனி கிஷ்கிந்தையிலே அந்த ஆஞ்சநாயை இருக்கக்கூடாது. ஆ. அப்படி என்றான். ஆ. அப்பொழுது ஆ. வாலி பேச்சை கேட்டு ஆ. சுக்கிரீவன் ஆ. ஆஞ்சனா தேவியை ஆ. மனமார்க்கமாக அழைத்து போறான். ஆ. அழைத்து கொண்டு போறான். சரி. அப்போ ஆ. சுக்கிரீவனுக்கு மனம் வரல. ஆ. அப்பொழுது ஆஞ்சனா தேவியே ஆ. அங்க ஒரு வைகை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓஹோ. அந்த வைகாத்தங்கரை மேல உட்கார வச்சு ஆ. இந்த கண்ணு குருடாச்சு, ஆமா. ரெண்டு கையும் ஏந்த வச்சு ஆ. உன் கையில என்ன விழுதோ ஆ. அதை ஆகாரமா சாப்பிடு. சாப்பிடு. நான் வனாந்திரத்தில் சிறு வேலைகளை முடித்து விட்டு பிறகு உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். ஆ. அப்படி என்று வைகாத்தங்கரை மேல உட்கார வச்சுட்டு ஆ. கிஷ்கிந்தை சென்று விட்டார் சுக்கிரீவன். சுக்கிரீவன் கிஷ்கிந்தைக்கு சென்றுட்டார். சுக்கிரீவன் சென்று விட்டார். ஆ. ஆஞ்சனா தேவி ஆ. பசியும் பட்டினியுமா ஆ. வைகாத்தங்கரை மேல் இரண்டு கையும் ஏந்தியவாறு அமர்ந்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கும் போது அங்க உலகம் பாலி அழைக்க சிவபெருமான் எது சொல்வார்? ஐயா கூறும் போல ரூபம் கொண்டு அங்கே புலிகளை ஆடுவோம் என்று சொல்லி சிவபெருமான் மாயனோ மாயனார் ஆண் குரங்கு சிவனவர் பெண் குரங்காய் ரூபம் மாறி அரியுடன் சிவனாரும் குரங்கு போல் ரூபம்
ரூபமாகி கூடிய சேரும் போது ஆங்குரங்கு ரூபமாகி விந்தது பூமியை சிந்த மலை கொண்டு வாயு தேவநாதனார் கரமது சேர்க்க வாயு தேவனம் கையால இந்த அனுமனு பிறந்திட்டேனே. சிவனும் அரியும் சிவனும் வனாந்தரத்தில் படியளக்க வந்து கொண்டிருக்காங்க. அப்படி அரியும் சிவனும் வருகின்ற பொழுது அங்க மந்தி குரங்கு கூட்டம் மரம் விட்டு மரம் தாவறதும் ஆண் குரங்கும் பெண் குரங்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கூடி சேர்வதும் பெண் குரங்கு தாம் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதும் இப்படி குரங்கு கூட்டத்திலே கூடி விளையாடி கொண்டிருந்ததாம். அத பார்த்த சிவபெருமா மச்சான் ஒரு வாயில்லாத ஜீவன் எப்படி ஒரு ஒற்றுமையாக விளையாடி கொண்டிருக்கிறது, கூட்டத்தோட கூட்டமா நாமளும் குரங்கு போல் உருவத்தை மாறி விளையாடலாம் என்று சிவபெருமான் ஒரு பெண் குரங்காகவும் அரி என்று சொல்லக்கூடிய நாராயணன் ஒரு ஆண் குரங்காகவும் குரங்கு ரூபத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்கின்ற பொழுது காமம் சுரந்து அந்த விந்தாகப்பட்டது பூமியை சிந்தி விட்டது. அந்த விந்தாகப்பட்டது பூமியை சிந்தி விட்டது. திடீர்னு ஸ்ரீரூபத்தை எடுத்துக்கிட்டார். யார்? பகவான். அடா போய்யா, உன் பேச்ச கேட்டு குரங்கு ரூபத்தில் ஒன்றோடு ஒன்று கூடி சேர இது விந்தாகப்பட்டது பூமி சிந்தி விட்டது. அப்படி என்று வாயு பகவானை கூப்பிட்டு ஒரு ஆலா இலையை பறிச்சு இங்க இருக்கப்பட்ட தூசு தொப்பெல்லாம் அள்ளி அந்த விண்ணை அள்ளி கொண்டு போய் கடலிலே கொட்டு, கடல்ல கொண்டு போய் கொட்டு அப்படின்னு கட்டளை இட்டாராம் பகவானாகி கண்ணன். அப்போ வாயு பகவான் ஆளா இலையிலே அந்த வில்லை அள்ளி அந்த விந்தை அள்ளிக்கொண்டு அங்க இருக்கப்பட்ட தூசு துப்புகள் எல்லாம் அள்ளிக்கொண்டு கடல்ல கொண்டு போனார். அப்போ வைகாத்தங்கரை மேல ஆஞ்சனா தேவி பசியும் பட்டினியுமாக அமர்ந்திருந்தான். அத பார்த்த வாயு பகவான் அடாடா கடலிலே கொட்டினா தண்ணியோடு தண்ணி போய்விடும், ஆஞ்சனா தேவி பசியோடு இருக்கா என்று ஆஞ்சனா தேவி கையிலே கொண்டு போய் குப்பு 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 என்று சொல்லிட்டாராம். அப்போ ஆஹா இப்பொழுதுதான் நமக்கு சிவபெருமான் நமக்கு வயிறார பசிப்பது கொடுத்திருக்கிறார் என்று ஆனந்த சந்தோஷத்தோடு அள்ளி புசித்தாலாம் ஆஞ்சநேயா. ஆமா, அது அள்ளி புசித்த உடனே இவ கர்ப்பவதி ஆயிட்டா, பௌத்த பிள்ளை தாசி ஆயிட்டா. என்ன ரிஷி பண்றோம் ராவுதங்காத எல்லாம், அதனால இவ கர்ப்பமாகி பௌத்த பிள்ளை தாசி ஆயிட்டா. அப்போ வாலி பார்த்தான், தம்பி வனாந்தரத்துல கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னீங்க, அவன் செத்து போயிட்டு ஆளா உயிரோடு இருக்கால பார்த்துட்டு வா அப்படி என்று வாலி சொல்ல சுக்கிரீவன் வந்து பார்த்தான். வைகாத்தனாலே பௌத்த பிள்ளை தாசி. ஆமா, பார்த்தா சுக்கிரீவன் கண்ணு குருடு காது செவிடு கை கால் குஷ்டம், இந்த பொம்பளையோடு சேர்ந்து எவன் ஒருவன் கற்பத்தை உண்டாக்கி இருப்பான். வாலி எடுத்து சொன்னா வாலினுடைய ஆச்சரியம் நேர்ந்து விடும் என்று மௌனமாக இருந்து விட்டான். அப்பொழுது ராவுதங்காமல் வைகாத்தங்கரமே ஆஞ்சனாதேவி வயிற்றிலே நான் அனுமான் ஜனித்தேன். நீங்க ஜனித்தீங்க. வைகாத்தங்கரமே ஆஞ்சனாதேவி வயிற்றிலே அனுமான் ஜனித்து அப்படி பிறந்த உடனே அம்மா பசி அப்படி என்ற அம்மா பசி அப்படி என்ன என் தாய் பார்த்தா குழந்தை பிறந்த ஈரம் உணரல, மயக்கம் தெரியல, அம்மா பசி என்றா என்ன செய்ய முடியும்? அதனால வனாந்தரத்தில மரம் செடி கொடி இருக்கிறது, வனாந்தரத்தை சுற்றி பார், பழுத்த பழம் இருக்கும், பறித்து
சாப்பிடு. பச்சை பசேன்னு இருப்பது பச்சை காய். பச்சை காயை தின்னா பல்லு கூச்சம். செவந்து இருப்பது பழம். செவந்த பழத்தை பறித்து சாப்பிடு அப்படி என்று என் தாய் சொன்னான். அம்மா நீ ஒருவதான் இருக்கா, என் தந்தை யாரு, என் தந்தை எங்கே அப்படி என்று கேட்டேன். அதற்கு காஞ்சனாதேவி சொன்னா, உங்க அப்பாவை நானுமே பார்த்ததில்லை, உங்க அப்பாவை நானுமே பார்த்ததில்லை. ஒரு அடையாளம் சொல்றேன். அதாவது உன் தந்தைக்கு நெத்தியில நாமம் இருக்கும், நாமத்துடைய பேர் இருக்கும். நெத்தியில ராமம் இருக்கும், நாமத்துடைய பேர் இருக்கும். அவர்தான் உன் தந்தை, கண்டறிந்து கொள் அப்படி என்று ஞானத்தால் பார்த்து ஆஞ்சனாதேவி சொன்னான். அப்போ என் பசியை தீர்ப்பதற்காக ஆங்கார பசி படத்தை ஓடினேன். வலதுசை பூவு மேற்கு திசை ஓடினேன். பூரா பிஞ்சி தென் திசை ஓடினேன். பூரா பச்சை காய் வடக்கு, பூவு மேற்கு பிஞ்சி தெற்கே பச்சை காய் வடக்கு மேற்கு தெற்கு மூன்று திசையிலும் பசிக்கு ஆகாரம் இல்லையே, என்ன செய்வது என்று வேதனையோடு திரும்பும் பொழுது செக்க செவேன்னு ஒரு செவந்த கனி. அம்மா சொன்னா, பச்சை காயத்தின்னா பல்லு கூச்சும், செவந்த பழத்தை சாப்பிட்டா இது பசியாரும் என்று மூன்று திசையிலும் பார்த்தோம். பச்சை காய் தான் தென்பட்டது. ஆஹா, இதோ பழுத்த பழம், இந்த பழத்தை பறித்து சாப்பிடலாம். பழத்தை சாப்பிடுவதற்காக அந்த பழத்தை பார்த்து செவந்த கனி இத பறித்து சாப்பிட்டா பசி தீரும் என்று வாயை திறந்து ஓடுறோம் பாரு. மாதவா அட சுக்காலா தேவி மைந்த பறித்து சாப்பிட்டால் பசி தீரும் என்று வாயை திறந்து என்று பாய்ந்தேன். அப்போ சூரிய பகவான் பார்த்தார். அடே குரங்க சாப்பிடுற வா வா அப்படி என்று என் வாயை சுட்டு விட்டார். என் வாய் சிவந்து விட்டது. ஐயோ அம்மா என்று திரும்பினேன்.
சிவந்தது. வாயை சுட்டு விட்டான். என் சூத்தும் சிவந்தது. சோர்ந்த சுட்டு விட்டான். என்னால் வழி பொறுக்க முடியல. அழுதக்கன் சிந்தனையோடு எங்கு ஓடினே? கிஷ்கிந்தாபுரிக்கு ஓடினே. அழுதக்கன் சிந்தனையோடு கிஷ்கிந்தைக்கு ஓடு. ஒரு பெரிய ஆலாமரம். அந்த மரத்து மேல உட்கார்ந்து எச்சி தொட்டு தொட்டு எரியிற பக்கம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆலாமரத்து மேல உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்படி ஆலாமரத்து மேல் அனுமான் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சூர்பனகையின் பேச்சை கேட்டு சூர்பனகையின் பேச்சை கேட்டு பாவியாகிய ராவணன் சீதா பிராட்டி மேல் இச்சப்பட்டு தாடக மகன் மாரீசனை மானாக போக சொல்லி மானை துரத்தி கொண்டு ராமர் போக அதே வேளையில் லட்சுமணனும் பின்தொடர தனிமையில் இருந்த சீதாதேவியை சன்னியாசி ரூபத்தில் ஊமையோடு பேர்த்து சீதா பிராட்டியை சிறையெடுத்தான் ராவணன். அப்படி சீதா பிராட்டியை சிறையெடுத்துக் கொண்டு அந்த மார்க்கமாக போகின்ற பொழுது பத்தி ராசனாக விளங்கப்பட்ட சடாயு அடா ராவணா, இது நெருப்பு, இது சுட்டுவிடும், வேண்டாம், சீதையை விட்டுவிடு என்று ரெக்கையை விரித்து ராவணனோடு போர் புரிந்தது பத்திராசன் சடாயு. அப்பொழுது அந்த ராவணன் என்ன செய்தான்? தன் கையில் இருந்த வாளால சடாயுவின் ரெக்கையை ஓங்கி கட்டிவிட்டான். வெட்டினான். பறக்க சக்தி இல்லாமல் அதே இடத்தில் விழுந்து ராமா 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 என்று சடாயு அழுது கொண்டிருந்தது. அப்போ மான்பிள்ளைக்கு சென்ற ராமரும் லட்சுமணனும் இதோ பர்ணசாலையில் வந்து பார்க்க சீதாதேவியை காணோம். அப்பொழுது சீதையை தேடிக்கொண்டு வருகிறார் ராமரும் லட்சுமணரும். அப்போ அந்த பாவியாகிய ராவணன் சடாயு ரெக்கையை வெட்டி விட்டு சீதையை சிறையெடுத்து போகும்போது சீதா பிராட்டி என்ன செய்தா? காதிலே இருந்த கம்மல், களத்திலே இருந்த அட்டிகை, இதோ சடையில இருந்த இதோ நெத்தி சிட்டி, பாதத்துடைய முத்துசரம் இதையெல்லாம் கழட்டி ஒரு மூட்டையாக கட்டி மந்திரமார்க்கமாக வீசினாராம் அந்த மகாலட்சுமி சீதாதேவி அம்மா, உலக மாதாவாகிய சீதாதேவி. ஆமா. அப்போ நான் ஆலாமரத்து மேல் அமர்ந்திருக்கின்ற பொழுது மந்திரமார்க்கமாக ஒரு மூட்டை வந்தது. ஆமா. அந்த மூட்டையை பிடித்து ஆலாமரத்திலே கட்டி வைத்து விட்டு அங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அப்பொழுது ராமரானவர் சீதையை தேடிக் கொண்டு வருகிறார். வருக வழியிலே பச்சிராஜன் ராமா ராமா என்ற சத்தத்தை கேட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. உடனே பச்சுராஜனை எடுத்து மாறுபோல் நினைத்து, பச்சிராசனே, உனக்கு இந்த கதி நேர்ந்த காரணம் என்னவென்று கேட்டான். அப்போ பச்சிராசனாகிய சடாயு சொன்னது, பிரபு, என்னுடைய ரெக்கை ஒடிந்தாலும் பரவாயில்லை, என் உயிர் போனாலும் போகட்டும், அந்த உலக மாதாவாக விளக்கப்பட்டு சீதாப்படி அவன் சிறையெடுத்து போறான். அந்த தாயை காப்பாத்துங்க சுவாமி, ராமனிடத்திலே வேண்டாம் என்று போராடினேன், என் ரெக்கையை வெட்டி விட்டான், தாயை காப்பாத்துங்க என்று சடாயு சொன்னது. போகும் நிலையிலும் சடாயுவானவர் ராமனிடம் அழுதான். அப்ப ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தா, சடாயு, பச்சிராசனே, என் கட்டிய மனைவிக்காக உன் உயிர் தியாகம் செய்ய போகிறான். சரி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படி என்று கேட்டான். சுவாமி, நான் உயிர் போகும் தருவாயிலே நான் வரத்தை வாங்கி என்ன செய்ய போறேன்? அதனால உடலை விட்டு என் உயிர் பிரிந்து விட்டால் மயானம் என்று சொல்லக்கூடிய சுடுகாடு இல்லாத இடத்துல என்ன தகவல் செய்யுங்கள், எனக்கு அந்த வரம் கொடுத்தால் போதும் அப்படி என்று கேட்டான். அப்ப சுடுகாடு மயானம் இல்லாத இடம் எங்க இருக்கிறது? எங்க இருக்குது? அப்ப சொல்லிவிட்டு சடாயு மூச்சு அடைஞ்சு விட்டது. பகவான் பார்த்தார் ராமச்சந்திரமூர்த்தி, உள்ளங்கையை சுடுகாடாக வைத்து சடாயு தகனம் செய்து பச்சிராசனாகிய சடாயுக்கு மோட்சத்தை கொடுத்தார். அப்படி பச்சிராசனாகிய சடாயுக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டு
விருந்தமாக்குமாக வருகிறார். ஆஹா. ராமச்சந்திரமூர்த்திக்கு ரொம்ப களைச்சு போச்சு. அப்ப ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், தம்பி லட்சுமணா, என்னால் நடக்க முடியல, சற்று நேரம் இளப்பாடி போகலாம். இதோ பெரிய ஆலாமர விருட்சம், இந்த மரத்தடியில அமரு, உன் மடி மீது தலை வைத்து சற்று நான் ஓய்வெடுக்கிறேன். அப்படி என்று லட்சுமண பெருமாளை அமர வைத்து லட்சுமண பெருமாள் மடி மேலே ராமர் தலை வைத்து அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது நான் ஆலாமரத்து மேல உட்கார்ந்து இருந்தேன். கீழே குமிஞ்சு பார்த்தேன். நெத்தியில நாமம். தாய் சொன்னாலே நெத்தியில நாமம் இருக்கும், நாமத்தினுடைய பேர் இருக்கும். அவர்தான் உங்க அப்பா என்று சொல்லியிருக்கா. ஆனா யாரோ இரு வாலிபர் இங்கே உறங்கி கொண்டிருக்கா. சரி, அறியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆலா இலையை பொறிச்சு விட்டாங்க. அந்த ஆலா இலை போய் மூஞ்சி மேல அடிச்சா முடிச்சுக்குவாங்கல்ல அப்படின்னு ஒரு ஆலா இலையை பறிச்சு விட்டேன். அந்த ஆலா இலை இன்னைக்கும் மரத்து மேல இருந்து ஒரு இலை வந்தா சொல்லிக்கிட்டு வரும். அப்போ அந்த இலை சொல்லி கொண்டு வந்தது. அப்ப லட்சுமண பெருமா பார்த்தா, ஐயோ இந்த ஆலா இலை அண்ணனாகிய ராமச்சந்திரமூர்த்தி முகத்து மேல விழுந்தா அண்ணனுக்கு நெத்திரை தெரிஞ்சு விடுமே அப்படி என்று வில்லெடுத்து நாணி பூட்டி அந்த ஆலா இலையை அங்கேயே தடுத்தார். 2 இலையை பறிச்சு போட்டேன், 2 இலையை தடுத்தார், 3 இலையை பறிச்சு போட்டேன், 3 இலையை தடுத்தார். அங்கே ஆலை அப்படி என்று ஆலா மரத்தை பிடிச்சு பிடிக்கிறேன். மரத்து மேல ஏறிச்சுன்னா உடனே மரத்தை பிடி சலசலசாலன்னு உழுக்கும். அப்போ அந்த மரத்துல இருந்த தலை பூரா கொட்டி போச்சு. அந்த மரத்துல இருந்த தலை பூரா கொட்டினா என்ன ஆகும்? சூரிய ஒளி ராமச்சந்திரமூர்த்தி முகத்து மேல படும். அப்படி சூரிய ஒளி ராமச்சந்திரமூர்த்தி முகத்து மேல பட்டா ராமச்சந்திரமூர்த்தி நெத்திரை தெரிஞ்சு விடும் என்று வில்லெடுத்து நாணி போட்டு அந்த இலையெல்லாம் ஒரு கொடையாக செய்து, ஆனால் அந்த சூரிய ஒளி படாமல் லட்சுமண பெருமாளை பிடித்துக் கொண்டான். ஆமா, நான் பார்த்தேன். அதே ஆளை மூங்க தப்பையை வச்சுக்கிட்டு அதே ஆளை ஒரு மூங்க தப்பை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை செய்யறியா அப்படின்னு அந்த அனுமான் என்ன செய்தார்? எட்டி குதித்து அந்த லட்சுமணன் கையில் இருந்தது பாரு, அந்த வில்லை அப்படியே புடிச்சிட்டு அந்த அனுமான பார்த்து லட்சுமண பெருமாள் சிரிச்சார். சிரிக்கும் போது ராமர் திக்கல்லி விழித்தார். திக்கல்லி விழித்து, லட்சுமணா சீதா பிராட்டி கிடைத்து விட்டாளா அப்படின்னு கேட்டார். ஏன் சிரிச்சான்னா, ஒரு குறவு குட்டி என் கையில் இருக்கிற அம்பையும் வில்லையும் புடுங்கிட்டு ஆலமரம் ஏறி விட்டது அப்படி என்றார். அண்ணாந்து பார்த்தா நாம பழிச்சிருந்தது. எட்டு கீழே குதித்து அவர் திருவடியை பணிந்து, சுவாமி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்படி என்றார். அப்போ தாய் சொன்னா, நாம இருக்கும், நாமத்துடைய பேர் இருக்கும், இவர்தான் ராமச்சந்திரமூர்த்தி, நமக்கு தந்தையாக வேண்டும் அப்படி என்று ராமசாமி
திருவடி பணிந்து தந்தையே அப்படி என்று அனுமந்தா அப்படி என்றா. ஆனா இப்படி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். சீதா பிராட்டி ராவணன் சிறையெடுத்து போய்விட்டான். அதனால என் சீதையை தேடி கொண்டு வந்து அப்படின்னா கொஞ்சம் இருந்து வரேன் அப்படின்னு ஓடி அந்த ஆலாமரத்துல மூட்டையை விட்டு கொண்டு வந்து ராமர் கையில கொடுத்தேன். ராமர் அதை வாங்கி பார்த்தார். சீதா பிராட்டினுடைய காது கம்மல், ஐயோ சீதா பிராட்டினுடைய அட்டிகை. இதை பார்த்த உடனே தம்பி லட்சுமணா தண்ணீர் வடித்தார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்பொழுது சாமி பயப்பட வேண்டாம், அழுக வேண்டாம், அந்த சீதையை நான் கண்டுபிடிச்சு தரேன். வானரப்படையோடு 70 வல்லம் வானரப்படை, 70 வல்லம் வானரப்படை, வானரப்படை குறவு கூட்டம், 70 வல்லம் வானரப்படைத்து சீதா பிராட்டி நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அப்ப என்ன வேண்டி கேட்டா, அப்பொழுது அமிர்தம் கடையும் பொழுது தானேன்னு ஒரு பொண்ணு பிறந்தான். அந்த தாரைய வாலிக்கு 6 மாசம் சுக்கிரீவனுக்கு 6 மாசம் தேவர் கொடுத்துட்டாங்க. ஆனா வாலி சுக்கிரீவனுக்கு முறை கொடுக்காம வாலியே ஆண்டு அனுபவிச்சிருக்கான். அதனால வாலியை கொல்லணும், அந்த தாரங்கிற பெண்ணை சுக்கிரீவன் ஒப்படைக்கணும். அப்படி வாலியை கொன்னு தாரங்கிற பெண்ணை சுக்கிரீவன் ஒப்படைத்தா 70 வல்ல வானரப்படை உதவியோடு சீதா பிராட்டி கண்டுபிடிச்சு கொடுத்தால் இதோ சத்தியம். அப்ப சீதா பிராட்டி எங்க சொல்றது, இலங்கையில இலங்கை 700 வழி வெறும் தண்ணியே, இலங்கை 700 வழி வெறும் தண்ணியே. ஆனால் இலங்கைக்கு போகணும், என்ன செய்வது? 70 வல்ல வானரப்படையும் கல்லு கரடு இப்படிப்பட்ட பெரிய பெரிய மலையெல்லாம் கொண்டு வந்து போட்டு இலங்கைக்கும் இதோ ரோடு போட்டோம். ரோடு போட்டீங்க, கிஷ்கிந்தைக்கும் இலங்கைக்கும் ரோடு போட்டோம். அதான் ராம சேது கட்டு நான் இலங்கைக்கு சென்று சீதா பிராட்டி கண்டு சூடாமணி வாங்கிட்டு வந்து ராமனிடத்தில் அடையாளம் காட்டி ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அப்போ இந்த 70 வல்லம் வானரப்படை உதவி வைத்து ராமச்சந்திரமூர்த்தி கும்பகர்ணன் இந்திரஜெயித்து அதிமாயன் அதிகாயம் மகாமாயன் ஆனதொரு மூலபல சேனை ராமருக்கு அதாவது ராமருக்கு அனுமானுக்கு 70 வல்லம் சேனை, ராவணனுக்கு மூலப்படைக்கு சேனை 3 பலம் சேனை. அப்பொழுது உடனே ராமர் சொன்னார், அதே ராவணா நிலாயுதபாணி, நான் நிலாயுதபாணியோடு சண்டை செய்யவில்லை. இதோ சூரியன் அஸ்தமாக போகிறான், நாளை காலை சூரியன் உதயாதிக்கு முன்னே நான் செஞ்ச தவறுன்னு சொல்லி சீதாதேவி கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இளைஞர உயிரோடு இருப்பேன். இல்லன்னா நாளைக்கு ராவண சம்பாரம், இன்று போய் நாளை வா அப்படி என்று தெரு வைத்து விட்டு நான் ராவணன் இளைஞருக்கு சென்று விட்டான். இப்போ சுபால மலையிலே இன்னைக்கு ராத்திரி இது ராத்திரி நேரம் நெடுஞ்சா ராவண சம்பாரம் என்ன செய்து தெரியாமல் இங்க உரையை கொண்டு விட்டான். இந்த அத்தனை சேமத்திலே அனுமந்த ஆபத்து என்று அழுகிறது, விபூதன் அழுகுலம் காலில் கேட்கிறது. போய் பார்க்க வேண்டுமா? போகலாம்.
சாமத்தில் அர்த்தராத்திரி நேரத்தில் அனுமந்தா ஆபத்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த அர்த்தராத்திரி நேரத்திலே அனுமந்தா ஆபத்து, அனுமந்தா ஆபத்து என்று அழுத சத்தம் நாராட்சத்தை காட்சி காலையில் விட்டது கண்ணீர் நுழைத்தது. ராமருக்கு ஆபத்தா, லட்சுமணனுக்கு ஆபத்தா, சுக்ரீவனுக்கு ஆபத்தா, அங்குதனுக்கு ஆபத்தா, யாருக்கு ஆபத்து? இந்த அத்திராத்தை சாபத்திலே உன்னை நினைத்த அழுத காரணம் என்ன தெரியும்?
பொம்பளை மாட்டானே கடையா இந்த மூன்றாம் சாமத்திலே உன்னை நினைத்து அழுத காரணம் என்ன தெரியுமா? யாது விஷயம்? நேற்றைய தினம் பகவான் நிராயுதபாணியாக இருந்த ராவணேஸ்வரனை இன்று போய் நாளை வா என்று இடு கொடுத்து அனுப்பினார். வாஸ்தவம். சபா மண்டபம் சென்ற ராவணன் பாதாள இலங்கை ஆண்டு வரக்கூடியவன் என் தாயாதி வர்க்க சிறிய தாயினுடைய பிள்ளை மயில் ராவணன். அவனை வரவழைத்து நடந்த சங்கதியை தெரிவித்தானா? யார் ராவணன்? இதை கேட்ட மயில் ராவணன் இன்று இரவு 15 நாளிகைக்கு மேல பகவான் இருவரையும் சிறையெடுத்து போய் பாதாள இலங்கையில் இருக்கக்கூடிய காளிக்கு பலியிடுகிறேன் என்று வீரசபதம் கூறி போயிருக்கிறானா? யார் அந்த மயில் ராவணன்? அந்த மயில் ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? இந்திரஜாலம் மந்திரஜாலம் ஜாலம் ஜெகஜாலம் வசந்தல மூலிகை கூடுவிட்டு கூடுபாயக்கூடிய வித்தைகள் அனைத்தும் கற்றவன். சரி. அதனால நிச்சயம் சொன்னதை செய்து முடிப்பான். யார் அந்த மயில் ராவணன்? போல் வருவான், என்பால் வருவான், ஈ எறும்பு போல் வருவான். அவன் வரக்கூடிய விதம் அறிந்தவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதனால சுவாமிகள் இருவருக்கும் இந்த இரவு முழுதும் ஆபத்து வராமல் காப்பாற்றுவதற்காகவே உன்னை அழைத்தேன். மந்திரஜாலம் இந்திரஜாலம் ஜெகஜாலம் கூடுவிட்டு கூடுபாய கூடி சொக்குப்பொடி மூலிகை வினோதங்களை கற்றவன் என்று சொல்கிறான். எந்த விதத்திலும் மாய வினோடியால் சாமியை சிறையெடுத்து போய் வருவான் என்று சொல்கிறான். பகவானுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறீரே, நீங்கள் இருப்பது எங்கே? சுபாலமலையில. சுபாலமலையில. அந்த ராவணன் இருப்பது எங்கே? சபா மண்டபத்துல. இலங்கையில சபா மண்டபத்துல. ஆமா, நீங்க சுபாலமலையில் இருக்கும் பொழுது ராவணனும் ஐயன் ராவணனும் இப்படி பேசிக்கொண்டா இருக்கிறான் என்ற சமாச்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹனுமந்தா, தாயாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டிக்கு பணிவிடை செய்து வரக்கூடியவன் என் மகளாகிய திருச்சடை அசோங்கி வனத்துல. சரி, அவன் சபாமண்டம் போகும்போது ராவணனும் மயில் ராவணனும் பேசியதை தெரிந்து என் மகளாகிய திருச்சடையானவள் எழுதி வாயு பகவான் மூலமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறார். பகவானுடைய ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆபத்து வராமல் இருக்க வேண்டும், பகவானை காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் மனதால் எழுதிய நிருபமா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அதனால இந்த இரவு முழுதும் பகவானுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுவது உன்னை சார்ந்தது. பயப்படாதே, எனக்கு விஸ்வரூபம் இருக்கிறது. ஆகாயத்திற்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் இருக்கிறது. நான் விஸ்வரூபத்தை எடுத்து என் வாளால் கோட்டை கட்டுகிறேன். ராமா லட்சுமா 70 வல்ல வானரப்படையை வைத்து இந்த சுபாலமலையை சுற்றி வாளால் கோட்டை கட்டுகிறேன். அப்படி வால்கோட்டை கட்டி என் வாயில புகுந்து என் செவி வழியா தான் உள்ள போகணும், என் காதல புகுந்து வாயு வழியா தான் வெளியே வரணும். இப்படி வழிவிட்டு இன்று இரவு பூரா நான் வால்கோட்டை கட்டினான். பகவானை நான் பாதுகாக்கிறேன். 70 உள்ள வானரப்படைகள் ராமாலட்சுமணா இருவர்களும் வால்கோட்டைக்கு உள்ள இருக்க வால்கோட்டை கட்டி அதன் மேல உட்கார்ந்து இருப்ப முகையும் நுழையாவண்ணும் பூமியில பாதாளம் வரைக்கும் அந்த வால்கோட்டை இருக்கும். சுவாமி, அப்படியே வால்கோட்டை கட்டுறீங்க. வால்கோட்டைக்குள்ள அனைத்து வானரப்படைகளும் பகவான் இருவரும் இருக்காங்க. ஆனா இங்க வானரப்படைகள் ஏராளமான பேர் இருக்கும். பகவான் நித்திரை ஆயிட்டாரா, நித்திரை கலைந்து விட்டாரா, அல்லது எப்படி இருக்கிறார் அப்படி என்று இந்த சங்கதியை தெரிந்து வர இங்க இருக்கக்கூடிய வானரப்படைகள் சாம்பவன், சுக்ரீவன், அங்குதன், நீலன் இப்படி அநேக வானர வீரர்கள் எல்லாம் இருக்காங்க. யாருக்காவது ஒருவருக்கு அனுமதி வேண்டும் அல்லவா? வால்கோட்டைக்குள்ளே போக வேண்டும். போய் வர பகவானாகிய ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமண பெருமாளையும் பார்க்க வேண்டும். அதற்கு அனுமதியா? வால்கோட்டைக்குள்ளே சென்று பகவான் இருவரையும் பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒருவருக்கே அனுமதி உண்டு. நானும் வந்து வாயை திறக்க சொல்லி வாய் வழியாக நுழைந்துதான் செவி வழியாக வால்கோட்டைக்குள் போகணும். அப்படியா? அனுமந்தா, அப்படியே ஆகட்டும். தங்கள் உத்தரவுபடியே நான் ஒருவனும் போய் வர்றேன்.
இருந்தாலும் இங்குள்ள சில வானர படைகளை அழைத்து கொண்டு வால்கோட்டை சுற்றிலும் நாங்க ராமகாவியம் பாடி வர்றோம். கால மேளத்துடன் எச்சரிக்கை எச்சரிக்கை என்று எச்சரிக்கை கூறி கால மேளத்தோடு சுற்றி இடைவிடாமல் வர வேண்டும். அப்படி வந்தா வரக்கூடிய எதிரியும் காவல் பத்திரமா இருக்காங்க, அவங்க பின்வாங்கி போயிருவோம். இங்க இருக்கக்கூடிய வானர்களுக்கும் நித்திரை வராது. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அனுமந்தா, வரக்கூடிய மயில் ராவணனோ என்பால் வருவான், முன்பால் வருவான், ஈ எறும்பு போல் வருவான். அவன் வரக்கூடிய விதம் அறிந்தவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அதனால வால்கோட்டையில பத்திரமாக இருங்க. சுற்றி வருகிறேன். கொண்டு நின்றாலே அனுமான் வால்கோட்டை மேல உட்கார்ந்து இருக்காரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது மயில்ராவனுடைய மந்திரி பிரதானிகள் ஊசி மூக்கை கடகாங்குடியிலவன் அனுப்பினா மயில்ராவனை எதிரிகள் இருக்கக்கூடிய வினோதத்தை பார்த்துட்டு வாங்க. அவங்க பலம் என்ன பலகீனம் என்ன இதை தெரியாதான ராமலட்சுமணனை சிறையெடுக்க முடியும்னு அப்படின்னு மயில்ராவன் அனுப்பினான். அப்படி அனுப்பிய மந்திரி பிரதானிகள் வந்து பார்த்தாங்க. உள்ள நுழைஞ்சு பார்த்தாங்க, நுழைய முடியல. ஏன்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் புகையும் நுழையா வண்ணம் அனுமான் வால்கோட்டை கட்டி உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஊசி மூக்கன் கடகங்குடியில எல்லாம் நுழைஞ்சு பார்த்துட்டு மூக்குதான் அறுபட்டுச்சு. திரும்பி போய் தான் எஜமா மயில்ராவன் சொன்னாங்க, ஐயா நீ என்னமோ வீர சபதம் கூறி வந்துட்ட, சொல்லிட்டு வந்துட்ட உங்க அண்ணங்கிட்ட. ஆனா அங்க எப்படி இருக்கு தெரியுமா? அனுமான் வால்கோட்டைக்குள்ள ராமா லட்சுமணா வானர படைகள் எல்லாம் இருக்காங்க, நுழைய முடியாது. அப்படிப்பட்ட வால்கோட்டைக்குள்ள நீ போய் எடுத்து வர முடியாது. இதை நுழைஞ்சு பார்க்கலான்னு போய் எங்க மூக்கறுப்பட்டதுதான் மிச்சம். அத்தனை வானர படைகளுக்கு மத்தியில விபூஜனம் ஒருத்தனும் அனுமானுடைய வாயை திறக்க சொல்லி வால்கோட்டைக்குள்ள போய் வர்றான். மற்றவர் யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு மந்திரிகள் போய் மயில்ராவனுங்கிட்ட சொன்னாங்க. அடடா அப்படியா விஷயம்? விபூஜனம் ஒருத்தனும் வால்கோட்டைக்குள்ள போயிட்டு வர்றானா, அது போதும்டா அப்படின்னு சொல்லி அப்ப மயில்ராவன் என்ன செய்யறான்? விபூஜனம் போலவே தன்னுடைய உருவத்தை மாற்றி வால்கோட்டை தேடி வருகிறான்.
வாழ்கோட்டைக்குள்ளே செல்கிறான் வருகிறான் என்று. ஆமா அதனால நாமளும் விபூதனை போல சென்றாதான் வாழ்கோட்டை உள்ளே செல்ல முடியும்னு வாழ்கோட்டை தேடி போலாம். சரி சரி யாரது? அம்மையா விபூஷணை. விபூஷணா? ஆமா. உண்மையாகவா? ஆமா. உண்மையான விபூஷன் நானே தான். ஆமா. விபூஷன் என்று சொல்லுகிறாய். சாராம்சம் ஏதோ மடமடா என்று வேறு மாதிரி எல்லாம் ஒலிக்கிறது. இது எப்பே விட்ட மாசம் மார்கழி மாசம். ஆமா ஆமா. பனி எப்படி? ஆமா. மார்கழி மாசத்துல இந்த பனியில வாழ்கோட்டை சுத்திலும் 10 பகவான் மேல பஜனை பாடிட்டு இருந்தல்ல, அதனால கொஞ்சம் சாராம்சம் மங்கி விட்டது ஐயா. உண்மையான விபூஷன் நான் தான். சரி, வந்த நோக்கம் என்ன? மயில்தான் வரும் நேரம் ஆயிடுச்சு. அதனால பகவான் இருவரும் நித்திரையா இருக்கின்றார்களா இல்லையா என்று வாழ்கோட்டை உள்ளே சென்று நான் பார்த்து வருகிறேன். பகவானாகிய ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமண பெருமாள் இருவரையும் பார்க்கணும். ஆனா விபூஷன் தானே மூஞ்சி பாரு. அப்படியா? சரி, இதோ வாயை திறந்து வழிபடுகிறேன். போய் வா. பகவான் இருவர் நிறுத்தலா இருக்கின்றார்கள். ஆனா இனிமேல் தான் நீ எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி என்றால் சுந்தராயுது வேலை இது வேலை எச்சரிக்கை. ராவணன் வரு வேலை எச்சரிக்கை. தந்திரமையில் ராவணன் வரு வேலை எச்சரிக்கை. ஜாக்கிரதை ஜாக்கிரதை அனுமந்தா எச்சரிக்கை. வர நேரம் ஆயிடுச்சு. தந்திரம் பயில்றான் எந்த விதத்திலும் வருவான். ஜாக்கிரதை இரு. வாழ்கோட்டை சுற்றி வர்றேன்.